எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் படிச்ச ஒரு கதைய பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, "த மேரிட் கப்புள்". எழுதினவங்க வந்து ஃப்ரான்ஸ் காஃப்கா. இது வந்து "த கிரேட் ஷார்ட் ஸ்டோரீஸ் ஆஃப் த வேர்ல்ட்" இந்த கலெக்ஷன்ல இருக்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஃப்ரான்ஸ் காஃப்கா பத்தி நான் ஒரு 5, 6 வருஷம் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர் பெரிய ரைட்டரு. இந்த காஃப்காஸ்க்கு அந்த மாரியான பேர்லாம் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மெட்டமார்ஃபாசிஸ் அப்படிங்கிற ஒரு புக்க படிக்கலான்ட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு 1, 2 பேஜஸ்லயே எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. என்னடா சொல்ல வரான் இந்த மனுஷன்? என்ன இது? அப்படிங்கிற மாரியே இருந்துச்சு. சரின்ட்டு எனக்கு அத படிக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயிருச்சு. அது சின்ன புக்கு தான். அப்படியே விட்டுட்டேன். இப்ப என்னன்னா, எங்க ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தவங்க இந்த புக்க படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு, "சரி இந்தா படி நல்லாருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இதான் அந்த புக்கு. திருப்பி குடுத்தாங்க. சரி எனக்கு இன்னமும் அத படிக்க ஹெசிடேஷனாவே இருந்துச்சு. ஏன்னா, இதுவும் புரியாம போயிருமோ அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆ சரி அத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஆ சின்னதா ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி மாரி ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப தான் இந்த புக்ல ஒரு ஷார்ட் ஸ்டோரிய எடுத்து படிச்சேன். சர்ப்ரைசிங்லி என்னன்னா, இந்த ஸ்டோரியும் எனக்கு புரியல. என்னடா இந்த மனுஷன் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இத படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணேன். ஏன் இந்த இந்த கதை எதுக்கு எழுதியிருக்காங்க? என்ன பண்ணியிருக்காங்க? என்ன ஏது? அப்படிங்கிறதெல்லாம் படிச்சேன். அப்பதான் லைட்டா புரிஞ்சுச்சு. ஓகே. ஆ ஒரு கதைய நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம நெனைக்கிறோம்? அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு. அ ஏன்னா நம்ம தமிழ் சினிமால நம்ம பார்த்து நான் தமிழ் சினிமா தான் பார்த்து வளர்ந்ததுனால எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிருச்சு. எல்லாமே சொல்லியிருக்கணும். எனக்கு அவங்களா ஓப்பன் எண்டிங்கா விட்டாலே அது புரியாது. எதுவுமே சொல்லாம இருக்கக்கூடாதா? அப்படிங்கிறப்ப, இந்த கதையில சொல்லாத விஷயம் நெறையா இருக்கு. நம்மளா தான் அத வந்து இன்டர்பிரெட் பண்ணிக்கணும். அத நமக்கு ஏத்த மாரி நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சா, ஸோ அங்க தான் இதாச்சு. நான் அத என்னலாங்கிறத நான் அந்த கதைய சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு சேல்ஸ்மேன், ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன், ஒரு பிசினஸ்மேன். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த கதவ எழுதியிருக்காங்க. அவருக்கு இப்ப கொஞ்ச நாளா வந்து பிசினஸ் சரியாவே போவே இல்ல. ரொம்ப டல்லா இருக்கு. அவங்க ஆஃபீஸ்க்கு வர கிளையண்ட்ஸ்லாமும் கம்மியாயிட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து அவங்க கிளையண்ட்ட போய் பார்த்து மீட் பண்ணி, திருப்பி வந்து பிசினஸ் ஆர்டர்ஸ்லாம் புடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தப்ப வந்து, இந்த பிசினஸ்மேன் வந்து ஒரு அவரோட ஒரு பழைய கிளையண்ட் ஒரு வயசான ஒருத்தவரு. அந்த கிளையண்ட் வீட்டுக்கு போறாரு. அந்த கிளையண்ட் வீட்ல பார்த்தீங்கன்னா, அவரு போற நேரமா வந்து அப்பதான் வந்து ஆ அவரோட காம்படிட்டர் ஒருத்தவரு, இன்னொரு பிசினஸ்மேன் ஏதோ ஏஜென்ட்ன்னு சொல்றாங்க. அவரும் அந்த வீட்ல இருக்காரு. இந்த இந்த ஓல்டு மேன் இருக்கார்ல, அவர் பேர என் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஃபுல் நேம் இல்ல. என்ன்னு சொல்றாங்க. அந்த எண்ணும் அவங்க ஒய்ஃபும் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து அந்த பெட்ல வந்து படுக்குறாங்க. அவரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாரி தான் இருக்காரு. பிளஸ் அவங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க வீடு எப்படி இருக்கு, அந்த மாரி டிஸ்கிரிப்ஷன்லாம் இருந்துச்சு. அவங்க ஒரு டார்க் ரூம்க்குள்ள கொஞ்சம் டிம்மா லிட்டா இருக்க ஒரு வீடு. இந்த மாரி சொல்றாங்க. அவரு என்னென்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன ட்ரெஸ்ஸு இந்த மாரிலாம். அப்புறம் அவங்க வீட்ல ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையனும் ஓ இல்னஸோட தான் இருக்கான். உடம்பு சரியில்லாம தான் படுத்த படுக்கையா இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இன்னும் அந்த டிஸ்கிரிப்ஷன் நெறையா இருக்கு. அவங்க மைண்ட்ல என்ன போகுது அப்படி இப்படின்னு இருக்கு. இவருக்கு என்னன்னா, இந்த நரேட் பண்றவரு வந்து அவருக்கு பிசினஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க போயிருக்காரு. ஆனா அவங்க வீடு பார்த்தா இப்படி இருக்கு. ரொம்ப இல்னஸ்ல இருக்காங்க. பக்கத்துல காம்படிட்டர் வேற இருக்கான். அந்த காம்படிட்டர் வந்து ஏதோ டாக்டர் மாரி அந்த பெட் பக்கத்துல அவர் படுத்திருந்திருப்ப, அந்த ஓல்டு மேன் பக்கத்துல இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. எனக்கு என்ன உட்கார்றாங்க, இருக்காங்க, இது பண்றாங்க. திடீர்னு பார்த்தா இவரு பேசுறாரு. இந்த நரேட்டர் ஏதோ பிசினஸ் பத்தி ஏதோ சொல்ல வராரு. ஆனா உட்காந்துக்கிட்டே சொன்னா இதா இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் நடந்துக்கிட்டே சொல்ற பழக்கம் இருக்காம் அவங்க ஆஃபீஸ்லலாம். ஆனா ஆஃபீஸ்ல என்னால அப்படி பண்ண முடியும். இங்க என்னால பண்ண முடியுமா? அப்புறம் ஏதோ தொப்பியெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுறாங்க. அது ஒரு மாரி டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னு இருக்கப்ப எனக்கு என்னதான் சொல்ல வராய்ங்கங்கிற மாரி இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஓல்டு மேன் வந்து கொலாப்ஸ் ஆயி கீழ விழுந்து ஒரு மாரி மூச்சு திணறல்லாம் ஏற்பட்டு அந்த மாரி ஆயி அவரு இறந்து போறதா சொல்றாங்க. என்னடா! எனக்கு அப்பதான் வந்து இந்த கதையே ஹுக் ஆச்சு. அடுத்து என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன இறந்துட்டாங்க? என்ன எப்படி திடீர்னு உட்காந்துட்டு இருந்த ஆள் எப்படி இறப்பாங்க? அப்படிங்கிற மாரி இருந்தோனே, அவங்க ஒய்ஃப் அந்த பக்கத்து ரூம்லருந்து வந்து ஏதோ தட்டிலாம் குடுத்து பார்த்தா திருப்பி உயிர் வந்துருச்சு. எனக்கு என்ன மேஜிக் மாரி இருந்துச்சு. என்ன இப்பதான் செத்துட்டேன்னு சொன்னாங்க. இல்ல அவர் திருப்பி பார்த்தா நார்மலா பேசிட்டு இருக்காங்க.
பேசிகிட்டு இருக்கப்ப இந்த கேப்புக்குள்ளே இவருக்கு என்ன இதாச்சுன்னா, மற்ற எல்லாருமே அந்த வீட்டில் நார்மலாகவே இருந்தாங்க. அந்த எல்லாருமே இவர் மட்டும் போயிட்டு இப்போ ஹெல்ப் பண்ணணுமா, ஹெல்ப் பண்ணக்கூடாதா, ஏதோ பண்ணணுமா, போமான்னு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நார்மலா அவர் வந்துட்டாரு. அவரு ஓல்ட் மேனுக்கு திருப்பி உயிர் வந்துருச்சு. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பிசினஸ் டீல் நடந்துச்சா, நடக்கலையாங்கிறது எனக்கு கிளியரா அதில எதுவும் சொல்லல. அவர் கிளம்பி போறப்ப, வீட்ட விட்டு போறப்ப, அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க, "நீங்க பார்க்குறதுக்கு எங்க அம்மா மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து அந்த படிக்கட்ட விட்டு போறப்ப, ஒரு படிக்கட்டில ஏர்றப்ப தான் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமா இருக்கும். ஆனா, இவருக்கு இறங்குறது கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி இந்த கதை முடியும். ஸோ, இதில இவரு என்ன சொல்ல வராரு, என்ன ஏது அப்படின்னு எனக்கு புரியாம இருந்துச்சு. நான் அந்த என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு தேடி பார்த்தப்ப, ஆ காஃப்காவோட மத்த மத்த எல்லாரும் புக்லயும் மத்த கதைகள்லாம் எப்படி இருக்குன்னா, இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, அதனால இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இது நடந்துச்சு. இந்த மாரி ஒரு பேட்டர்ன்ல தான் இருக்க மாரி சொல்றாங்க. ஆனா, இவரு இதில அப்படி இல்ல. இது ஒண்ணு நடந்திருக்கு. இப்படி ஒண்ணு நடக்குது. ஆனா, ஏன்? எதுக்கு? அப்படிங்கிற அந்த ரீசனிங் எக்ஸ்ப்ளனேஷனே வந்து பெருசா இருக்காது, அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அந்த மெட்டமார்ஃபாசிஸ்ல கூட வந்து அந்த கிரிகர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து திடீர்னு ஒரு நாள் பூச்சியா மாறிட்டாங்கன்னா, அது ஏன் மாறினா, எதுக்கு மாறுனாங்கலாம் அதில சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு அதனால தான் வந்து எனக்கு அத வாசிக்காமலே போச்சு. அது எப்படி ஒருத்தன் மாற முடியும்? அப்படிங்கிற மாரி அந்த அந்த கேள்வி வந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல தான் வெற்றிமாறன் சொல்றாங்க. உங்க லைஃப்ல நடந்துச்சுன்னா, நான் வந்து நம்பிருவேன். ஆனா ஒரு கதையில நடந்துச்சுன்னா, அது எப்படி நான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன மாரி, மேபி இவரோட ஸ்டைல் கொஞ்சம் வேற மாரியா இருக்கலாம். இது எனக்கும் இவர ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா அந்த ரிசர்ச்ச படிச்சப்ப, ஓகே இந்த மனுஷன கொண்டாட வேண்டிய ஆள் தான் போல, அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கதைய வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி இன்டர்பிரெட் பண்ணிக்கலாம். அந்த பொட்டன்ஷியல் வந்து இந்த கதைக்கு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து, ஆ எ இன்னொன்னு போட்டிருந்தாங்கன்னா, அந்த நரேட்டருக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கோ, அதே அளவு விஷயங்கள தான் நம்மளும் வந்து நம்ம பார்வையிலேருந்து இது பண்றோம். அவர் வந்து பிசினஸ் வேர்ல்டுல இருந்து பார்க்குறாரு. இந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு போனா ஒரு சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா, அங்க வேற ஒரு விஷயம் நடக்குது. அங்க காம்படிட்டர் வேற இருக்கான். இப்ப அவர் இறக்குற மாரி தருவாயில இருக்கிறப்ப, இதனால நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அவர் இருக்காரு. இப்ப அந்த இடத்துல ஒரு ஹியூமன்னஸ் போயிருச்சோ அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வருது. ஸோ இது வந்து இந்த பிரசன்ட் அ சி சிட்யூவேஷன்ல அதாவது இந்த பிசினஸ் கல்ச்சர்ல இந்த நம்ம சொசைட்டில ஹியூமன்னஸ் எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுது. அந்த ஹார்ஷ் ரியாலிட்டிய காட்டுதுன்னு சொல்றாங்க. இது இவர் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதியிருக்காரு. அப்பவும் இதே நிலைமை தான். இப்ப அது இன்னமும் மோசமா போயிட்டுருக்கு. இத நம்மளும் நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற இடங்கள்லயும் இத நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். ஸோ அது அது எனக்கு இதா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து ஆ நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லாமே புரிஞ்சு தான் நடக்கணுங்கிறது தேவையில்ல. அப்படிங்கிறதையும் இந்த இந்த கதை உணர்த்துச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்புறம் வந்து நான் மேரிடு கப்புள் அப்படின்னு அந்த டைட்டில பார்த்த உடனே, ஆ ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் சிக்கல பத்தி பேசக்கூடிய கதையா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, அதுவும் பேசுது. அது எப்படி பேசுதுன்னா, நமக்கு ஒரு ஓல்டு மேன் இருக்காங்க. அப்படின்னா, அவர் இல்லாம இருக்காரு. அவருக்கு ஆ ஒரு பவர் இல்லாம இருக்காரு அப்படிங்கிற மாரி பார்த்தா, அவர் ஓல்ட் மேனா இருந்தாலும் இந்த பேட்ரியார்க்கல் செட்டப்ல வந்து அவருக்கு பவர் இருக்கு. அவங்க ஒய்ஃப்க்கு பவர் இல்லாத மாரி, ஒய்ஃப் வந்து இந்த ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்காருங்கிற மாரியும் ஒரு இன்டர்பிரேஷன் ஒண்ணு குடுக்குறாங்க. பிளஸ் வந்து அந்த ஃபாதர், சன் அந்த சன் அத பத்தி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது வந்து ஆ காஃப்காவுக்கு வந்து ஃபாதர், சன் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. அது இதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது எனக்கு எந்த லெவல்ல எனக்கு புரியல. வேற என்ன சொல்லியிருந்தாங்க? வேற இன்னும் ஏதோ 1, 2 விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு மறந்துருச்சு. ஸோ, இப்ப எனக்கு காஃப்கானா யாரு? என்ன? ஏது? எந்த மாரி எழுதி வச்சிருப்பாப்ல? அவர் வந்து அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸையும் பத்தி பேசுற ஆளுன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அதுலயும் மெட்டமார்ஃபஸ்லயும் அவர் டிராவலிங் சேல்ஸ்மேன் தான். இதுலயும் ஒரு பிசினஸ் மேன் தான். ஸோ, இது இப்பலாம் எனக்கு லிங்க் பண்ண முடியுது. இப்ப நான் அந்த புக்க படிச்சேன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ, இதுதான் எனக்கு இந்த மேரிட் கப்புள்ல படிச்சப்ப கிடைச்ச சில விஷயங்கள். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னலாம் தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ,
யா, பீஸ் அவுட்.